ஒன்றிய அரசு அமைச்சர்கள் வரத்தடைஞ்சுவாங்க. எல்லா மாநிலத்துக்கும் வருவாங்க. அது போல தமிழ்நாட்டுக்கு வராங்க. அதுல ஒண்ணும் அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? அது நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன் அடிக்கல? வருவாங்கல்ல 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போவாங்க. அவ்வளவுதான். அது ஒண்ணு வராது. நீங்க நினைக்கலாம் அப்படி? நீங்க தான் சொல்லணும். அதாவது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மீண்டும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவாரு. சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டத்தை தந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த ஆட்சி இருக்கிறன்னு சொல்லி மக்கள் நினைக்காங்க. அத மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாங்க சொல்லி பல பேர் வராங்க. உங்களுக்கு தெரியும் அவங்களெல்லாம் யாரு. அது நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன அவங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு, யாருக்காக வராங்க. நீங்க வந்து மத்திய அரசே சில பேர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அதன் மூலம் இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு பார்க்க மக்கள் தெளிவா இருக்காங்க. படிச்சோம். நான் அப்படி சொல்லலையே, நீங்க அப்படி கேட்கணும்ல, நான் அப்படி சொல்லுவேன். அதான் நிறைய பேர் இருக்காங்க தம்பி. நீங்க நிறைய இருக்கு, நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியலன்னா நான் தனியா வாங்கி சொல்லி தரேன். யாரெல்லாம் கேட்டு விஜய் வந்து கடுமையான நாகப்பட்டினம் கடுமையா திமுகவுக்கு சவால் பேசுறாரு. அதுவும் வந்து நம்ம இலங்கை தமிழர் பிரச்சனை பாத்தீங்கன்னா திமுக கடிதங்களோட சரி, அதுல வந்து ஒரு நாடகம் தான் அவங்க போடுறாங்க. அந்த மக்களின் பக்கம் நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு. நீங்க நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவரு கொஞ்சம் பேசுறத நீங்களே பார்க்கும் போதே சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு சினிமால பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகந்த அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்தை இருக்கக்கூடாது. என்ன தைரியத்துல இருந்து அகந்த வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது பிஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதாக்கு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராக அவங்கள இருக்காங்க. அவங்க தொடர்புல ஒன்றிய ஆட்சியில் இருக்கிற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாக பல பத்திரிகைகள் ஊடகங்கள்ல செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. பரப்பல, அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கதான் இவங்களுக்கு ஒய் பாதுகாப்பு கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஒன்றிய அரசு மூலமா. எனக்கு தெரியல, அவங்க சொன்னதைத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பின்புலத்துல அவங்க இருக்க தைரியத்துல அந்த அகண்டையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம், எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது. மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியுமா? சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்கதான் இயக்குறாங்க இவரு. அந்த வார்த்தையிலே அர்த்தம். ஆனா அவருக்கு அரசியல் அடிச்சோடு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரத பிரதமருடைய புரோட்டோகால் என்ன, உள்துறை அமைச்சருடைய புரோட்டோகால் என்ன, உங்களுடைய புரோட்டோகால் என்ன, இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோகால். ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரே பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லுவாங்க வார்த்தை. மாண்புமிகு பாரத பிரதமர் தான் சொல்லணும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கள் தான் சொல்லணுமே தவிர அவங்களை வந்து அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியதோ இந்த சினிமால பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் பண்றத மக்கள் விரும்பல. ஏன் இப்படி சிறுபிள்ளைத்தனமா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு புரியாம பேசுறாங்கன்னா வந்து ஒரு விருப்பம். விவசாயிகள் அப்படி விருப்பம் இல்லையா? இந்தியாவிலேயே முதலாட்டு 25 லட்சம் விவசாய பம்பு செட் விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாத மின் இணைப்பு கொடுத்து இந்த அரசு பொறுப்பேற்று ஏற்கனவே 2 லட்சம் பேர்களுக்கு இணைப்பு கொடுத்திருக்காங்க. இன்னொரு 50,000 பேர் கொடுக்க போறாங்க கட்டணம் இல்லாத மின் இணைப்பு. அதே போல இந்தியாவிலே முதல்ல கலைஞர் தான் விவசாயிகளுக்கு வட்டி இல்லாத பயிர்க்கடன் கொடுத்தாங்க. இப்பவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. பயிர்க்கடன் கொடுத்து ஓராண்டு காலத்துக்குள்ள திருப்ப செலுத்தாங்க, வட்டியே கிடையாது. அதனால விவசாயிகளுக்கு 2 முறை 3 முறை நம்முடைய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீங்க அதே இதை திரும்ப கேளுங்க.
அவங்க ரொம்ப நெருக்கமா யாரை நேசிக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட கேட்க சொல்லுங்க. பாரத பிரதமர் 16 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி 1 ரூபாய் பண்ணியிருக்கா? இல்ல. நம்முடைய மாணவர்கள் கல்வி கடன் வாங்கின தள்ளுபடி பண்ணியிருக்கா? இல்ல. சுய உதவி குழுக்கள் வாங்கியிருக்க கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கா? இல்ல. நெசவாளர் கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா? இல்ல. குறு சிறு நடுத்தர தொழில் செய்கின்ற மிக அதிகமாக கிட்டத்தட்ட இந்தியாவில் 17 கோடி வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற அந்த குறு சிறு நிறுவனம் வாங்கிய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா? இல்ல. 100க்கும் குறைவான நண்பர்கள் வாங்கிய 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை ரைட் ஆஃப் பண்ணியிருக்க பாரத பிரதமர் அந்த கேள்வியை கேட்க அதாவது யாருக்கு பயம் வரும்னு நீங்க சொல்லுங்க. பயப்படுறவங்களுக்கு தான் பயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன நபரை தவிர வேற யாருமே அரசியல் கட்சி நடத்துறவங்க யாரும் பயப்படல. இவர மாதிரி தலைவா படத்துக்கு கொடநாட்டுல 3 நாள் காத்திருந்து காலில் விழுந்த ஆட்களும் வேற யாரும். நன்றி, வணக்கம். பேசும்போது மத்திய அரசு மாநில அரசு இணக்கமா இருந்தா தான் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செய்ய முடியும். நீங்க மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய பணத்தை சமக்கிர சிக்ஷா அபியான் 2152 கோடி ரூபாய் தரல. 4 ஆண்டுகளாட்டு தனியார் ஆங்கில வழி கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகள் 25% மாணவ மாணவிகளுக்கு கட்டணத்தை ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40%. 4 வருஷம் தரலையே. இதான் எனக்கும் அவங்ககிட்ட கேளுங்க. எம்எல்ஏக்கள் நிறைய பேர் வந்து அணியில் இல்லை அப்படிங்கிறது நான் தான் அசம்பிளில பார்த்தேன். போக்குவரத்து வந்து தொடர்ந்து 30 நாட்கள் வந்து கோரிக்கை வைத்து போராட்டம் வராங்க. இந்த போராட்டம் வந்து வரும் தேர்தல் வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. நல்லா பிரதிபலிக்கும். ஏன்னா 2021 வரைக்கும் சம்பளமே ஒருத்தர் கொடுக்குறாரு, பென்ஷனே கொடுக்குறாரு, 10 வருஷம் கழிச்சு பென்ஷன் கொடுக்குறாரு. அதையெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணி இன்றைய முதல்வர் வந்து பெண்கள் நகர பேருந்திலே கட்டணம் இல்லாமல் போராடி சொல்லி 4700 கோடி ரூபாய முன்பணமாட்டு கொடுத்து நம்ம நம்முடைய போக்குவரத்து துறையை தூக்கி நிறுத்தி மாசந்தோறும் சம்பளம் கொடுக்காங்க, மாசந்தோறும் பென்ஷன் கொடுக்காங்க. நிச்சயமா பிரதிபலிக்கும். போக்குவரத்து துறை பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அனைவரும் இன்றைய முதல்வருக்கு வாக்களிப்பார்கள். நன்றி, வணக்கம்.